ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் காதுகளை பரிசுத்த ஆவியானவர் தேவசத்தம் கேட்கும்படி திறக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு தேவனிடத்தில் நம்முடைய வேத தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். என்னோடு கூட நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். இது நம்முடைய இன்றைய நாளின் சிந்தனை. இதில் ஏதாவது நம்ம கற்றுக்கொள்றதுக்கு இருக்குதா? அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலைல்ல உங்களுக்கு. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். சுயாதீனம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம் உண்மையிலே சுயாதீனம் உள்ளவர்களா? சுயாதீனம் என்றால் விடுதலை பெற்றவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள். People who were once slaves, now they were freed. இப்போ அவங்க விடுதலையாக்கப்பட்டாச்சு. அப்போ சுதந்திரம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், சுயாதீனம் உள்ளவர்கள், விடுதலை பெற்றவர்கள். நமக்கு விடுதலை கிடைச்சதா? இந்த விடுதலை கிடைச்சதுன்னா இந்த விடுதலையை யார் கொடுத்தா? எதிலிருந்து நமக்கு விடுதலை? அப்படி விடுதலை கிடைச்ச பிறகு நம்ம விடுதலையோடு கூட இருக்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்குது? உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். அப்போ சுயாதீனம் உள்ளவர்கள், விடுதலை பெற்றவர்கள் திரும்பவும் தங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கணுமா? இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த வசனத்தில் வருது. கொஞ்சம் இதை கவனிப்போம். நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கூட இந்த நாளில் பேசுவார். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கின போது அவர்களை சுயாதீனம் உள்ளவர்களாக தேவன் உருவாக்கினார். அவர்களை விடுதலை உள்ளவர்களாய், சுயசித்தம் உள்ளவர்களாய், அந்த சுயசித்தத்தை அவங்க விரும்புகிறது போல பயன்படுத்துவதற்கு உரிமையோடு கூட உருவாக்கினார். அப்போ அவங்க விரும்பி உரிமையோடு கூட சுயசித்தத்தை பயன்படுத்தி வாழலாம். ஆண்டவர் அடிமையாக உருவாக்கவே இல்லை. அல்லது அவங்கள மிரட்டி வாழ வைக்கல. நான் உன்னை அடிப்பேன், உதைப்பேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க, ஒரு போராட்டம் நியாயமானது. மக்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுகிறார்கள். அதிகாரிகள் அதை என்ன செய்கிறாங்க? மிரட்டுறாங்க, பயப்படுத்துகிறாங்க. சர்வாதிகார தோரணையில் அதை ஒடுக்க பார்க்குறாங்க. லத்தியினால, ஒருவேளை குண்டுகள்னால, கண்ணீர் புகை குண்டுகள்னால, தண்ணீரை பீச்சி அடிக்கிறதுனால அடித்து கூட்டத்தை கலைக்க பார்க்குறாங்க. அடிப்பேன், உதப்பேன், மிதிப்பேன், நான் சொன்னபடி கேளு. இது சர்வாதிகார போக்கு. ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. ஆதாமை ஏவாளை சுதந்திரம் உள்ளவர்களாய், விடுதலை உள்ளவர்களாய், தங்களுடைய உரிமையை அவர்கள் பயன்படுத்துவதற்குரிய அதிகாரம் அவர்களிடமே இருந்தது. அதாங்க விடுதலை உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்போ அவங்க பாவம் செய்தாங்களோ, எப்போ சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய நயவஞ்சனைக்கு அவர்கள் உட்பட்டு செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதை எப்போ அவங்க விரும்பி செய்தாங்களோ, அப்பொழுதே அவர்கள் சுயசித்தத்தை சாத்தான் சொன்னதை கேட்டு அதை தேர்வு செய்ததுனால சாத்தானுக்கு அடிமைகளானார்கள். அவர்கள் அடிமைகளாக மாறினார்கள். அதனால அவங்க தங்களுடைய தேவ மகிமையை இழந்தார்கள். நிர்வாணிகளாக அவர்களுக்கு தோற்றம் காணப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். தற்காலிகமாக அவர்களுக்கு ஆடையை ஆண்டவரே திரும்ப வடிவமைத்து கொடுத்தார். அது பலியினால்.
இப்போ இந்த ஏதேன் தோட்டத்தில் சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் சுதந்திரம் என்று நாம் நினைக்கிறோம் பாருங்க, பல நேரங்களில் தவறாக நினைக்கிறோம். சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் நிறைந்தது தான் சுதந்திரம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என் மனசு போல எப்படினாலும் நான் செட்டை அடித்து பறக்கிறதில்லை, நான் விரும்புகிறதெல்லாம் செய்கிறதில்ல. கட்டுப்பாடு நிறைந்தது தான் சுதந்திரம். அன்பில் ஒழுக்கம் இருக்கிறது, அன்பில் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை நேசித்தார், அவர் அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளையும் சொல்லி கொடுத்திருந்தார். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, உங்க ஆயுசு நாட்கள் பெருகிக் கொண்டே இருப்பதற்கு இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது. அப்படி புசிப்பீர்கள் என்றால் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். கட்டுப்பாடு இருக்கிறது. உண்மையான அன்புல கட்டுப்பாடு இருக்கும். தேர்வு செய்வதற்கு அங்க வாய்ப்பும் இருக்கும். மனுஷன் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி சரியானதை தேர்வு செய்வதன் மூலமாக தேவன் பேரில் உள்ள அன்பை வெளிப்படுத்த முடியும். தேவன் பேரில் எனக்கு அன்பு இருக்கு, நான் தேவனை நேசிக்கிறேங்கிறத எப்படி நீ வெளிப்படுத்துவ? உன் கீழ்ப்படிதல் மூலமா, உன் தெரிந்தெடுப்பின் மூலமா, சரியானதை தேர்வு செய்கிறது மூலமா. ரெண்டு வச்சார் பார்த்தீங்களா? இது மரணம், இது ஜீவன். இது நன்மை தீமை அனுபவத்தில் அறிவது. இன்னும் ஒன்று ஜீவ விருட்சம். இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது. அப்போ இது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு தேர்வு செய்வதற்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு, சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க தேர்வு செய்து தேவனை நேசிக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் மாதிரி, மிஷின் மாதிரி உருவாக்கலை. இதுக்கு உயிரே கிடையாது, இது வெறும் மிஷின். இதை உண்டாக்குனவனுக்கு இதை பற்றி ஒரு அக்கறையும் கிடையாது. இது எங்கே இருந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன. அவன் உருவாக்குனா வித்துட்டான். எத்தனையோ வருஷங்களாச்சு. இதுக்கு உரிமையும் இல்லை, உயிரும் இல்லை. இது மிஷின், இப்படி உருவாக்கலை. மிருகங்களுக்கு உயிர் இருக்குது, ஆனால் உரிமை இல்லை. மனுஷனுக்கு உயிர் இருக்குது, சுயசித்தமும் இருக்கிறது. அவன் சுயாதீனன். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக வந்து தான் கேட்டுக்கணும். இப்போ அவர்கள் தங்களுடைய உரிமையை, சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அடிமைகளாக மாறினார்கள். சாத்தானுக்கு அடிமையாயிட்டார். ரொம்ப அழுதார் ஆண்டவர். பிரிவு ஏற்பட்டது. அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில மன பிளவு ஏற்பட்டது. ஒருத்தர் திரும்ப பார்த்து பேச முடியலை. பயந்து விலகி விலகி ஓடுனாங்க ஆதாமும் ஏவாளும். இதெல்லாம் நினச்சி அவர் ரொம்ப அழுதாரு. தற்காலிகமான ஒரு ஏற்பாடெல்லாம் செய்து பிள்ளைகளை கொன்று போடாமல் அவர்களை நேசித்தார், மன்னித்தார். தொடர்ந்து அவங்க வாழ்கிறாங்க பாருங்க. பாவம் அவங்களுடைய வாழ்வில் வந்தது. திரும்ப ஆண்டவரை பார்க்கல. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை திரும்ப போய் அவங்க புசிக்க முடியலை. சுடரொளி உயிசும் பட்டயம் அந்த வழியில் வைக்கப்பட்டது, போக முடியாது. ஆனால் ஒரு நீண்ட காலத்து ஒரு செய்தியை சொன்னார். நான் வருவேன், வந்து இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீயின் வித்தானவர் வருவார், அந்த வித்துக்கும் உனக்கும் பகை உண்டாகும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஒரு பெண்ணின் மூலமாக தான் சாத்தான் பாவத்தை இந்த உலகத்தில் உருவாக்குனான். ஒரு பெண்ணின் மூலமாகவே ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உருவாக்க அன்றைக்கே திட்டமிட்டார். ஆக அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த விதமா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில், அதே தேவன் இதை சொல்லி 4000 ஆண்டுகளுக்கு பிறகு காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக அவர் பெத்லகேமில் அவதரித்தார். அவர் என்ன செய்தார்? நம்மை மீட்கும்படி, அடிமைத்துவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் மாற்றும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம்
ஏசாயா 42. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. இயேசுதான், பிதாவாகிய தேவன் பேசுறாரு. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் கூக்குரலிட மாட்டார். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார்? கூக்குரலிட மாட்டார். ஐயோ, கண்ணா பின்னான்னு போட்டு சத்தம் போட மாட்டாருங்க. அவர் சத்தம் வீதியில சண்டை சத்தம் கேட்காது. கூக்குரல் அப்படிங்கிறது சண்டை போடுற சத்தம் கேட்காது. தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாய் இருக்கிற உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. பாருங்க, விடுதலையை அவர் வாக்களிக்கிறார். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? நம்மை விடுவிக்கும்படியாய் வந்தார். நீர் குருடருடைய கண்களை திறக்க, கட்டுண்டவர்களை, சங்கிலியினால் கட்டப்பட்டவர்கள், அவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். 61வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61. அங்கே இந்த 61 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும் இருக்குது. ஏசாயா 61, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அங்கே பிதாவாகிய தேவன் இயேசுவை பற்றி பேசினார். அதான் 42வது அதிகாரம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தானே பேசுகிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அங்கீகரித்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் மீது பூரண நம்பிக்கை வைத்து செயல் திட்டத்தை என் மீது நிறைவேற்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு செயல் திட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நொறுங்கண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசுறாரு. எதுக்காக நான் இந்த பூமிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு? விடுவிப்பதற்காக, துயரப்பட்டவர்களுக்கு, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவருடைய அனுக்கிரகத்தின் வருஷங்களை கூற, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை செய்ய, காயப்பட்டவர்களுக்கு கட்டுதலை கொண்டு வர, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூற இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 8 அங்கே அற்புதமான சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. 32 பாருங்க. 8:32 அவங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாக்குவாதம் செய்கிறார்கள். நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நாங்கள்லாம் அடிமையாக இல்லை, நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியார், நாங்கள் ஒருத்தருக்குமே அடிமைப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவாதத்தின் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. 32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக மாறுவீர்கள், விடுதலை பெற்றவர்களாக மாறுவீர்கள். சுயாதீனம் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிறது. திரும்பவுமாய்
நம்ம ஒரு காலத்தில் நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாளும் சுயாதீனம் உள்ளவர்களாய் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயாதீனத்தை அடகு வைத்து விட்டார்கள் பிசாசுக்கு. ஆகவே பிசாசு அவர்களை ஆட்டி படைத்தான், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம், இரண்டாம் ஆதாமாக வந்தவர். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு திரும்பவுமாய் விடுதலையை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது மட்டுமல்ல, கொஞ்சம் கீழே பாருங்க, குமாரன் உங்களை 36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொண்டு வர இந்த பூமிக்கு வந்தார். தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை கிரயமாக கொடுத்து பாவத்திற்கு சம்பளமாகிய மரணத்தை தம்முடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தை ஜெயித்து பிசாசனுடைய தலையை நசுக்கி பாதாளத்தை வென்று 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் மிகப்பெரிய விடுதலையை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவரிடத்தில் சென்று, இயேசுவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், இரத்தத்தினால் கழுவும் என்று யார் ஒருவன் கேட்பார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள், சுயாதீனம் உள்ளவர்களாக மாறுவார்கள். இயேசு நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாக மாற்றுகிறார், சுதந்திரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார், விடுதலை செய்கிறார், நம்முடைய கட்டுகளை அறுக்கிறார், நம்முடைய சங்கிலிகளை அவர் நம்மிலிருந்து அகற்றி போடுகிறார். நான் வேதத்தில் பார்க்கும்போது குறைஞ்சது 10 விதங்களில் 10 இடங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்ததாக பைபிளில் எழுதியிருக்குது. குறைஞ்சது கூட தான் இருக்கும். இன்னும் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் பட்டியல் போட்டுட்டேன், வேகமாக சொல்கிறேன். முதலாவது, பாவத்திலிருந்து, ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். 8வது அதிகாரத்தில் தானே வச்சிருக்கீங்க, யோவான் 8:34 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னதை நீங்கள் பாருங்க. 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்தும் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். நம்ம ஒவ்வொருவரும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒரு நேரத்திலே பாவத்துக்கு, அக்கிரமத்திற்கு, பாவங்களுக்கு செத்து கிடந்தோம். அதை எதிர்த்து நம்மால் எழும்ப முடியாமல் செத்து கிடந்தோம், பலனற்றவர்களாய் கிடந்தோம். என்னால் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியலை, என்னால் இந்த கெட்ட வார்த்தையை பேசாமல் இருக்க முடியலை, இந்த தவறை நான் எவ்வளவோ வேண்டான்னு நினச்சி ஒழுக்கமாக நடக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியலை, நான் அடிமையாக இருக்கிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்க. 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் என்னை ஆண்டு கொண்டது, பாவம் என் மேல் ஆதிக்கம் செலுத்தியது, அதிகாரம் செலுத்தியது. நான் விரும்பினேன் இப்படி செய்யக்கூடாதுன்னு, ஆனால் என்னால் முடியலை. இன்னைக்கு எத்தனை பேர் அடிமையாக இருக்கிறார்கள் பல போதை பழக்க வழக்கங்களுக்கு, பல போக்கிரித்தனங்களுக்கு, பல ஆபாசங்களுக்கு, அசுத்தங்களுக்கு, தங்களுடைய சரீர இச்சைகளுக்கு. அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறோம். அநேக தீய பழக்க வழக்கங்கள் வெளியில் சொல்கிறதுக்கு வெட்கக்கேடானது. நாமே நம்ம நினச்சி காரி துப்பிக்கிடுவோம் ரகசியமாக. சீ, நான் இன்னும் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய சில தகாத பழக்க வழக்கங்கள், வெளியில் கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு அவலட்சணமான விஷயங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
நீ உண்மையாய் நம்பி அவரிடத்தில் உண்மையை ஒப்புக்கொண்ட போது இவைகள் இருந்தெல்லாம் கர்த்தர் உன்னை விடுவித்தார். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். நம்ம அக்கிரமங்களையும் பாவங்களையும் செத்து கிடந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். 14வது வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் இனி பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மட்டுமல்ல, அதனுடைய தண்டனையிலிருந்து மட்டுமல்ல, பாவம் செய்த நமக்கு அதனால தண்டனை, அந்த தண்டனையிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். பாவத்தின் தண்டனை என்ன? மரணம், நித்திய ஆக்கினை. அதிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். எனக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு நரகாக்கினை இல்லை. அன்றியும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தேவ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாவத்தின் தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை. அது மட்டும் இல்லை, நிகழ்காலத்தில் பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை. இனி பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. இனி பாவம் என்னை ஆள முடியாது. ஒரு காலத்தில் அது என்ன ஆண்டு கொண்டிருந்தது. இனி நம்முடைய சரீரத்தில் பாவம் ஆள்வதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து பாவத்தின் வல்லமையை உடைத்தார். ஆக இனி ஒரு நாள் உங்க மேல பாவம் ஆளுகை என்னால இதை செய்யாம இருக்க முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாளும் வராது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பாவத்தை மேற்கொள்வீர்கள். நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். யூ வில் பிகம் ஓவர்கம்மர்ஸ். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை அவ்வப்போது நீங்க சில சறுக்கல்கள் ஏற்படலாம். வேண்டுமென்றல்ல, விபரீதமான சில நேரங்களில் எடுக்கலாம். ஆனாலும் உன் உள்ளம் தவிக்கும். நீ போராடுவ, நீ பாடுபடுவ, நீ ஏங்குவ, நீ அழுவ, நீ ஆண்டவர்கிட்ட கேட்ப. நீதிமான் 7 தரம் இருந்தாலும் எழுந்திருப்பான். அவங்க விழுகிற வேகத்தை விட எழுந்திருக்கிற வேகம் அதிகமாயிடும். ஆகவே அவர்கள் நீதிமான்கள். விழுந்து விழுந்து எழும்புறவன சொல்லலை நான். அவங்க விழுந்துட்டா, ஒரு பன்னி ஒரு ஆடு சாக்கடையில் விழுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பன்னிக்கு சந்தோஷம், அது நம்முடைய பழைய வாழ்க்கை. அது அங்கே கிடந்து நல்லாவே சந்தோஷமா இருக்கும். அதை உறிஞ்சி குடிக்கும், அந்த வண்டல்களை எல்லாம் திங்கும். ஆனால் ஒரு ஆடு ஒரு சாக்கடையில் விழுந்துட்டா துடியா துடிக்கும். ஐயோ கத்துன்னு கத்தும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது வெளியே தாவி குதிச்சு வர்றதுக்கு தான் பார்க்கும். வந்த பிறகு அது அங்கே உருண்டு இங்கே உருண்டு அது மேலே ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுக்க வரைக்கும் அதுக்கு நிம்மதியே இருக்காதே. இதாங்க ஒரு விசுவாசி. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க அழுவீங்க, போராடுவீங்க, பாடுபடுவீங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. வார்த்தை அவனுக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்து போர் செய்கிறார், போராடுகிறார். அவன் அதை விட்டு எழும்புற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இல்லை. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அடுத்து, ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல, நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் நம்ம சுயாதீனர்களாக அவர் மாற்றியிருக்கிறார். நீங்க சுயாதீனம் உள்ளவர்கள் தானா? ஆமா. எதிலிருந்து? நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், 13 கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணம் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவனால் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நிறைய நியாயப்பிரமாணத்தில் நிறைய சட்டதிட்டங்கள். என்னது? நானே தேவன், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக,
கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, எதையும் இச்சியாதிருப்பாயாக. இப்படி சொல்லிக்கொண்டே வருதே. இதனுடைய விஸ்தாரம் நிறைய போய்கிட்டே இருக்குதே. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. இதை செய்துட்டா இதன் மூலமா அவன் பிழைப்பான், செய்யலைன்னா அவனுக்கு சாபம். ஆக இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்து போனார்கள். ஆண்டவர் தான் கொடுத்தாரு, செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால அடிக்கடி யாராலையும் முடியாமலே போயிடுச்சு. ஏன்னா இந்த கட்டளைகள் எல்லாவற்றிலையும் செஞ்சு 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 ஒண்ணுல தவறிட்டா, செஞ்சு செஞ்சு கீழ்ப்படிஞ்சு மேலே போகும்போது ஒண்ணுல தவறிட்டா சர்ன்னு கீழே வந்துடும். திரும்பவும் முதல்ல இருந்து முயற்சி பண்ணணும். சில பெரிய படிப்புகளில் இப்படியெல்லாம் பரீட்சை வச்சிருக்கிறாங்க. ஒரு பாடத்தில் ஃபெயிலுன்னா திரும்பவும் முழுசாக எழுதணும் 6 பாடத்தையும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க, எவ்வளோ கவனமாக படிக்கணும் பாருங்க. சிலதில் சரி எது ஃபெயில் ஆகிட்டியோ அதை மட்டும் எழுதினா போதும், அந்த பாடம் மட்டும் எழுதினா போதும். ஆனால் சில பரீட்சைகள் அப்படி அல்ல. ஒன்றில் ஃபெயில்னா திரும்பி முழுசாக எழுதணும். ஆண்டவருடைய சித்தம் அப்படித்தான், திட்டம் அப்படித்தான். ஒன்றில் போச்சுன்னா எல்லாத்துலேயும் போச்சு. ஒன்றில் தவறியவன் எல்லாவற்றிலையும் தவறினான். செய்யவே முடியலை. ஆக எல்லாரும் சாபத்தின் கீழ் அடைபட்டிருந்தார்கள். இதை செய்யலைன்னா சாபம். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாதவனை அவனுக்கு சாபம். அவனுக்கு அப்படியாகும் இப்படியாகும் சொல்லியிருக்கு. பிறனுடைய மனைவியை எடுத்தவனுக்கு இப்படியாகும் அப்படியாகும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காதவனுக்கு இப்படியாகும் அப்படியாகும் சாபம். பாருங்க எவ்வளவு சாபம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தின் என்றும் and from the curse of the law, அதனால் வந்த சாபத்தின் என்றும் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். சாபத்தின் என்றையும் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கிட்டார். கலாத்தியர் 3வது அதிகாரத்திலேயே 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தார். 13வது வசனத்தை பாருங்க, நம்ம அதை வாஸ்தவம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஒரு சாபம், யாரோ விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு செய்வனை, ஏதோ ஒரு வில்லி சூனியம், ஏவல் அப்படின்னு எல்லாம் நம்ம பல நேரங்களில் நினச்சி நாம் நம்முடைய பொறுப்பிலிருந்து நாம் தப்பிக்க பார்க்குறோம். நிஜம் அது இல்லைங்க. சாபம் நீங்களாக வாங்கிக்கிடுறது அநேக நேரங்களில் நம்முடைய பாவத்தினால் வருகின்ற சாபம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதினால் வருகின்ற சாபம். இந்த பாவத்தின் கூர் நியாயப்பிரமாணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் கூர் நியாயப்பிரமாணம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நியாயப்பிரமாணம் தான் எது பாவம் இல்லை என்று சொல்லி கொடுத்தது. நல்லது தான், இதை கடைபிடிங்கன்னு சொன்னார். ஆனால் ஒருத்தராலையும் அது முடியலை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக இந்த பூமியில் வந்து நியாயப்பிரமாணத்தின் முழு தாற்பயத்தையும் அவரே நிறைவேற்றி அவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் தன்மேல ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதின் மூலமாய் நமக்கு மாபெரும் விடுதலையை சம்பாதித்து கொடுத்தார். ஆகவே நாம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் விக்கிரகங்களுக்கு அடிமையாக இருந்தோம். விக்கிரக ஆராதனையில் இருந்த கர்த்தர் நம்மை விடுவித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை திருப்பி பாருங்க. அப்போஸ்தலர் 17:29, நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திரவேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. ஆனால் நம்ம நினைச்சிட்டோம்.
இன்றைக்கி ஒரு தத்துவம்லாம் சொல்லுவாங்களே, யார் ஒருத்தர் உன்னை கடவுளாக பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மரத்தை கடவுளாக பார்த்தீங்கன்னா அது கடவுள், கல்லை கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுள், கல்லாக பார்த்தீங்கன்னா கல், கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுள். இப்படியெல்லாம் தத்துவம் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது நிஜமாக கல் தான். இருட்டை இருட்டுன்னு தான் சொல்லணும், விஷத்தை விஷம்னு சொல்லணும், பாலை பாலுன்னு சொல்லணும், வெளிச்சத்தை வெளிச்சம்னு சொல்லணும். வெளிச்சத்தை இருட்டுன்னு சொல்லலாமா? இல்லை இருட்டை வெளிச்சம்னு சொல்லலாமா? அது ஏதோ புத்தி பிறண்டு நம்ம பேசுறது. இந்த தத்துவம்ல வேலைக்கு ஆகாது. தேவன் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இயற்கையோட ஒன்றிச்சு கலந்து அப்படியே கொட்டி கலந்து அவர் இல்லை. எல்லாமே இயேசுமயம் இல்லை. அறிவிய நீ இயேசுவா பார்க்கலாம், அப்படி கிடையாதுங்க. எல்லாம் சிவமயம்னு சொல்ற மாதிரி எல்லாம் இயேசுமயம்னு இல்லை. அவர் இதற்கு அப்பாற்பட்டவர். இது அவருடைய கைகளின் கிரியைகள். இவைகளெல்லாம் அழிந்து போகும். அவர் மாறாதவர், அவர் நேற்றும் என்று மாறாதவர். இவர்கள் எல்லாம் உருவழிந்து போகும். ஆகவே இதுக்குள்ளே இருக்கிறார், அதுக்குள்ளே இருக்கிறார், சோத்துக்குள்ளே இருக்கிறார், செருப்புக்குள்ளே இருக்கிறார், தூணிலே இருக்கிறார், துரும்புறே இருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீ கடிக்கிறதெல்லாம் பிறகு சாமியை தான் போட்டு கடிக்கிற, சப்புறதெல்லாம் சாமியை தான் சப்புற, மிதிக்கிறதெல்லாம் சாமியை தான் மிதிக்கிற. செருப்புக்குள்ளே கூட அவர் இருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகுறது? செருப்பை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு வருங்கால நடக்க வேண்டியதுதான் பிறகு. அப்படின்னாலும் சாமி நசுங்கிக்கிட்டே இருப்பார் பூமியில். என்னங்க இது? அவர் சகலத்திற்கும் மேலானவர், சகலம் அவரால் உருவாக்கப்பட்டது. அங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். விக்கிரகங்கள் தேவனுக்கு மிகவும் இருதயத்தை நோகடிக்கக்கூடிய விஷயங்கள். விக்கிரக ஆராதனை இதை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. உங்கள் யுக்தியினால் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களில், நம்ம அறிவில்லாமல் நடந்த காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்படித்தானே? நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் நம்மளை காணாதவர் போல இருந்தார். தொட்டதுக்கெல்லாம் நொட்டு நொட்டுன்னு அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தர் கூட மிஞ்சி இருக்க மாட்டோம். நம்ம ஒருவருக்குமே ரட்சிப்பு கிடச்சிருக்காது. நம்ம செஞ்ச அட்டூழியத்துக்கும் அநியாயத்துக்கும் நம்ம செஞ்சதுக்கெல்லாம் அப்போ அடிச்சிருந்தா என்ன ஆகும்? செய்யலை. காணாதவர் போல் இருந்தார். தெரியும் அவருக்கு. ஆனால் உன் மேலே வச்ச பரிதாபத்தினால, உன் மேலே வச்ச அன்புனால அவர் தொட்டதுக்கெல்லாம் உன்னை அடிக்கலை, தண்டிக்கலை. ஆனால் இப்பொழுதோ நீ அறிஞ்சுக்கிட்ட, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். ஆக நம்ம இந்த 44வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 44 ஆண்டவர் நிறைய விஸ்தாரமாக சில விஷயங்களை சொல்கிறார். 44:16 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அது முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை பற்றி தான் எழுதியிருக்க. 16 மனுஷன் மரத்தை வெட்டுறான். அந்த மரத்தில் மருத மரம், கர்வாலி மரம், ஏதோ ஒரு மரம், அதை வளர்க்குறான். பிறகு அதை வெட்டுறான். அசோக மரம், எதையோ ஒன்றா செய்கிறான். நிழலுக்கு அல்லது அவனுக்கு பலனுக்கு ஏதோ ஒன்று செய்கிறான். அவைகள் அடுப்புக்காகும் போது, விறகுக்கு வேணும்னு நினைக்கும் போது அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பம் சுடுகிறான். 15வது வசனம் 44:15. அதனால இதை அதே மரத்தை வெட்டி எடுத்து அடுப்பு சுடுறான், பிறகு தோசை சுடுறான், மசால் தோசை சுடுறான், எல்லாம் செய்கிறான், பரோட்டா செய்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அதனால் ஒரு கடவுளையும் அவன் தனக்கு உண்டாக்குறான். எதனால்? அவனா சுத்தியலை எடுத்து, அவனா உளிய வச்சு, எல்லாத்தையும் வச்சு அவனா தனக்குன்னு ஒரு கடவுளையும் உண்டாக்கி அதை நிப்பாட்டி ஒட்டி வச்சு, அதை பசை போட்டு நிப்பாட்டி உயரத்துலையோ இல்லை அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அதுக்கிட்ட சொல்கிறான், நீ தான் எனக்கு சாமின்னு. ஆனால் அதுக்கு வாய் இருந்தால் சொல்லும், அடா பாவி பயல, நீ தான்டா என்ன உண்டாக்குன்னு, நீ தான் எனக்கு சாமின்னு சொல்லும். அப்படி தானே?
ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அதுக்கிட்ட, நீ தான் எனக்கு சாமி, அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தை அதனால் செய்து அன்னை வணங்குகிறான். ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிர் காய்ந்து ஆஹா அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். மனுஷனுடைய மனசு எப்படி இருக்குது? அறியாமையில் இருக்கிறது. மனக்காரிருள்ளவன் இருக்கிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடி அவருடைய கண்களும் உணராதபடி அவருடைய இருதயமும் அடைபட்டிருக்கிறது. நிறைய எழுதியிருக்கு. அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பைபிள் வாசிங்கங்க. நம்ம செல்லில் வரக்கூடியதில் தெய்வ மகத்துவம் இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை மகத்துவமானது. ஓசியாவில் எழுதியிருக்குது, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக மாற்றினார்கள். நீங்கள் இதெல்லாம் படிங்க, உங்கள் ஆத்மா வெறுமையாக தான் இருக்கும். அவ்வளவு செல்லில் விஷயத்தை பார்த்த பிறகு என்ன தான் உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு கிடச்சிது? உங்களுக்குள்ளே என்ன மெய்யான சந்தோஷம் கிடச்சிது? நீங்கள் தேவனோட நெருங்கி சேர்ந்துட்டீங்களா? தெய்வ சிந்தை உங்களுக்குள்ளே வளர்ந்துருச்சா? இல்லையே. ஆனால் வேதத்தின் மகத்துவங்களை வாசியுங்கள். ஒரு சின்ன யோசனை நமக்கு வேணும். நான் எவ்வளவு நேரம் செல்லோட நேரம் செலவு பண்ணுறேன், எவ்வளோ நேரம் வேதத்தோட நேரம் செலவு பண்ணுறேன். ஈக்குவலாக இருந்துட்டால் பரவாயில்லை. ஆனால் செல்லினுடைய நேரம் அதிகமாக இருந்தால் நம்ம ஏதோ பெரிய தவறு செய்கிறோம், ஆண்டவர் துக்கப்படுறாருன்னு அர்த்தம். வேதத்தின் மகத்துவங்களை பாருங்க. ஆண்டவர் இந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். ஐயோ, கண்ணு குருடா இருந்துச்சு, காது மந்தமா இருந்துச்சு, மனசு இருண்டு போய் இருந்துச்சு, தடவி திரிஞ்சேன், எது தெய்வம்னு தெரியல, எங்க நிம்மதி கிடைக்கும்னு தெரியல, காலம் நடந்தேன், எத்தனையோ தலையில கட்டிக்கிட்டு சுமந்தேன், என் பாவம் எங்க தீரும், எங்க தீரும், எங்க தீரும், எங்க தீரும்? இந்த மலையில, அந்த மலையில, இந்த மலையில, சபரிமலையிலையா? ஐயோ, நான் கட்டி சுமந்த என் பாவம் தீரவே இல்லையே. சிலுவை அண்டையில் நீங்கள் வந்தீங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவ சுமையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அது உங்களை விட்டு உருண்டு 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 ஓடி கடலின் ஆழத்தில் போய் விழுந்துருச்சு. எவ்வளவு பெரிய விடுதலை நமக்கு! ஆண்டவர் அதிலிருந்தும் நம்மை விடுவித்தார். அது மட்டும் இல்லைங்க, சாத்தாங்கிட்ட இருந்து தேவன் நம்மை விடுவித்தார். ஐயோ, கொடுமையான ஒரு சர்வாதிகாரி, மான்ஸ்டர், கொடுமையானது ஒரு 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 மாஸ்டர், அவன்கிட்ட இருந்து தேவன் நம்மை விடுவித்தார். மகா கொடுமையானவன், நம்மளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தான், சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இயேசு வந்தார், என் மீது இரக்கம் வைத்தார், என் பெருமூச்சை கேட்டாரு, என் கண்ணீரை பார்த்தாரு, என் தோளை சுமைக்கு நீங்களாக்கினார். இந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்தார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 26 18வது வசனம். அப்போஸ்தலர் 26:18. பவுல் கடைசியாக சொல்றாரு, எதுக்காக ஆண்டவர் என்னை விடுவித்தார், என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார் அப்படிங்கிறத சொல்றாரு. 26:18, அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும். சாத்தான் என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தான், எவ்வளோ என்னை கொடுமைப்படுத்தினான், செய்ய வச்சதும் அவன் தான், செய்யன்னு தூண்டினதும் அவன் தான். செஞ்ச பிறகு நீ செஞ்சிட்ட பாத்தியா, இப்படியெல்லாம் செஞ்சல்ல, நீ ஓகேனா, நீ வாழ தகுதியா, நீ எதுக்கு இருக்கிற உயிரை வச்சுக்கிட்டு எவனும் செய்யாதெல்லாம் செஞ்சுப்பிட்ட, கேவலமாக எல்லாரும் பேசுகிறாங்க, மானம் இல்லை உனக்கு, வெக்கம் இல்லை, ரோஷம் இல்லை, உயிரை வச்சுக்கிட்டு இருக்க, முடிச்சிரு அப்படின்னு சொன்னதும் அவன் தான். அவ்வளோ மோசமானவன், ஆசை காட்டினது அவன், மோசம் போக்குனது அவன், என் உயிரை கடைசியில் அவன் எடுத்துடுறானே. எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய கொடுமைக்காரன்,
செய்யுன்னு சொல்கிறான். அதுலேருந்து எனக்கு விடுதலையே கிடைக்கல. அழுது பார்த்தேன், புரண்டு பார்த்தேன். அங்கே போனேன், ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு, இங்கே மறுவாழ்வு மையத்துக்கு போனேன். எத்தனையோ நாள் ஒழுக்கமாக இருந்து இதிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு நினச்சேன். இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலையே இல்லை. ஆஹா, உனக்கு நீ நம்பிக்கையே கிடையாது, வாழ்வு கிடையாது, எதிர்காலம் கிடையாது, முடிவே கிடையாது, விடிவு கிடையாது. முடிச்சிரு. இந்த நோய் ஒன்று அவ்வளோதான், முடிச்சிரு. ஒரு தம்பி, வாலிப தம்பி, எங்கேயோ போய் பார்த்தாரு, கேன்சராக இருக்கலாம்னு சொன்னது தான். ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இன்னொரு மருத்துவர்கிட்ட அதை கொண்டு போய் ஒருவேளை விவரமாக கேட்டிருந்திருக்கலாம். இன்னொரு, அவன் உடம்பு தானேங்க, அவன் தானே காசு கொடுக்குறான். ஏன் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அவருடைய ஆலோசனையை கேட்குறதில்ல, என்ன தவறு? அதுக்குள்ளே சாத்தான் அவனுக்கு சொன்னான், நீ இனி வாழ முடியாது, உனக்கு எதிர்காலம் இல்லை, முடிச்சிரு, நீ இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாருக்கும் கஷ்டம். டக்குன்னு போய் சொல்லிட்டு பாத்ரூம் போனான். அவனுடைய கையினுடைய முக்கியமான நரம்பை அறுத்துட்டான். தண்ணியாக போச்சு. சத்தம் போட்டாலாம் யாருக்கும் கேட்கல, சேர்த்து விட்டுட்டு. இவ்வளோ கொடுமையானவன் பிசாசு. அவருடைய அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். நம்ம எவ்வளோ கொண்டாட வேண்டியது இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நம்ம எவ்வளோ கொண்டாட வேண்டியது இருக்குது. நம்ம சந்தோஷப்பட வேண்டியது இருக்குது. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. ஏன்? எனக்குள்ள பொங்கி பொங்கி வழியுது. இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என்ன இருளிலிருந்து விடுதலை கொடுத்தார். இருளிலிருந்து என்ன விடுவித்தார்? ஃப்ரம் த டார்க்னஸ். அதிலிருந்து எனக்கு விடுதலை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ரோமர் 1ஆவது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லியிருக்குது, எதனால இந்த அந்தகாரம், இந்த இருள் அவர்களை பிடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. 1ஆவது அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 21வது வசனத்திலிருந்து இருக்கு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த இருளில் இருந்த அறியாமை இருளில் மக்களுக்கு தெரியும் எல்லாம், ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிட விரும்பலை. வேணும்னே தங்களுடைய மனதை அடைக்கிறாங்க. சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தும், அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மையப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி செய்யறதுனால யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரிசாவில், உத்தரப்பிரதேசத்தில், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், மகாராஷ்டிராவில் சர்ச்சினுடைய சிலுவையை அடிச்சு உடைக்க தெரியுது. தெரியாதா? தெரியாதா? இயேசுன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் அவரை தெய்வமாக மகிமைப்படுத்த அவங்களுக்கு மனசு இல்லை. அவர் ஒருவர் தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். அவர் ஒருவர் பேசின மாதிரி யாரும் பேசவே இல்லை. அவர் வாழ்ந்து காமிச்ச மாதிரி யாரும் வாழவே இல்லை. யாரும் வாழலை. அவர் சொன்னதை தான் எல்லாரும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை பேசக்கூடாது. சொல்லாத, நீ மதத்தை பரப்புற. இயேசுன்னு சொன்னா மதமா? காந்தின்னு சொன்னா மதமாயிடுமா? புத்தர்னு சொன்னா மதமாயிடுமா? இந்திரா காந்தின்னு சொன்னா மதமாயிடுமா? வல்லபாய் பட்டேல்னு சொன்னா மதமாயிடுமா? இயேசுன்னு சொன்னா மட்டும் மதமாயிடுமா? அவர்களுக்கு தெரியும், அவங்க வேணும்னே மனசை அடைக்கிறாங்க. அதனால அவங்களுடைய மனம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆகவே அவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? இருள் நிறைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரகாசிக்காதபடி அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான்.
2 கொரிந்தியர் 4:4 அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை இருளில் இருந்த நம்மை ஆண்டவர் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தார். என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உலகில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் இயேசு. இயேசு கிறிஸ்து நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வந்தார். மரண இருளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவர் நம்மை இன்னும் ஐதீகங்கள், மூட நம்பிக்கைகள், ஜாதகம், ஜோஷியம், இந்த மாதிரி பல சம்பிரதாயங்கள், உலக பழக்க வழக்கங்கள், இதிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அதுவும் ஒரு பெரிய விடுதலை தானே. நிறைய பேர் இன்னும் அதிலிருந்து விடுதலை ஆகலை. நாள் பார்க்குறாங்க, ஜோஷியத்தை நம்புகிறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, நல்ல நேரம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. இல்லை, நிறையா ஜோஷியம் யாராவது சொன்னால் உண்மையாக தான் இருக்குமோ, ஏதாவது நமக்கு நல்லதாக சொல்லுவாரோன்னு அந்த ஆளும் சொல்லுவானானோ அந்த ஆள் வாயை பார்க்குறது, அவனுக்கு பயந்து எதையாவது கொடுக்கறது, ஏதாவது சொல்லி போட்டான்னா என்ன சரிகிறது, அப்படி வந்து பலிச்சிருச்சுன்னா என்ன ஆகிறது, அவன் வாயிலிருந்து வர்றது என்னமாவது ஆயிடும், பயப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஐதீகங்கள், மூட நம்பிக்கைகள், இந்த உலகத்தின் தீய பழக்க வழக்கங்கள், நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, ஜோஷியம் பார்க்கறது, எல்லா சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உண்மையான விடுதலையை அனுபவிப்பாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து பாருங்க. 9:4 இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம், நாள், நட்சத்திரம், நேரம் நீங்க பார்க்குறீங்கன்னா இன்னும் நீங்க இந்துக்களாகவே இருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இன்னும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கலை, அவர் கொடுத்த முழுமையான விடுதலையை நீங்க அனுபவிக்கலை. நீங்க அறகுறையா மனம் திரும்பி இருக்கீங்க. நீங்க உங்களை நம்பிக்கிறீங்க பரலோகம் போவீங்கன்னு, ஆனா உண்மையா நீங்க போகலை. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். உங்களை நீங்க நினைச்சா போதாது, சட்டத்தின்படி ஓடணுங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு நடக்கிற அவர்கள் உத்தமர்கள். அவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். உங்க இஷ்டப்படி நீங்க நினைச்சுக்கிடாதீங்க. நீங்க ஒரு வேதம் எழுதி வேணா நீங்க வச்சுக்கிடுங்க, ஆனா நீங்க போய் சேர மாட்டீங்க. எத்தனையோ பேர் மோட்சத்துக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் போய் சேர மாட்டாங்க. அநேகர் உலக சிந்தனையில், நீங்கள் அந்த மோட்ச பயணம்ங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது, வேணா எடுத்து வாசித்து பாருங்க. நிறைய பேர் புறப்பட்டு போனாங்க, நிறைய பேர். ஆனால் அநேகர் இடவழியில் அங்கும் இங்கும் விலகி போயிட்டாங்க, போய் சேர முடியலை, திரும்பி போயிட்டாங்க. தேவனுடைய வழி இடுக்கமானது, ஒழுக்கம் நிறைந்தது. அநேகர் பிரயாசப்படுவார்கள், அநேகரால் கூடாமற் போகும். ரட்சிக்கப்படுகிறவர் சில பேர் தானோ அப்படின்னு கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சில பேர் தான். என்ன கூடி வந்தாலும் சரி, உங்க மனசுக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க சும்மா பம்மாத்து பண்றீங்க எல்லாமே தெரியும். நீங்களா நினைச்சுக்கிறீங்க பாருங்க நிறைய விஷயத்தை. சத்தியத்தை அறிந்த பிறகும் தெய்வ பயம் இல்லாம நடந்து கொள்ளக்கூடிய நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறான்னு தெரியல. ஒரு நாள் ஏமாற்றப்படுவீர்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். போனா போவாங்களா? அன்னைக்கு கொடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் போகலை அப்படின்னு சொல்லி அழுது கெஞ்சி மன்றாடி மன்னிப்பு கேட்டாலும் தள்ளப்படுவார்கள். கொடுமை நடக்கும் அன்னைக்கு.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் அதிலிருந்து மட்டும் இல்லை, பயத்திலிருந்து அதாவது மரணத்தில் நின்றும் மரணத்தின் பயத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நாட் ஓன்லி ஃப்ரம் டெத், த ஃபியர் ஆஃப் டெத், அதிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். 6வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் ரோமர் 6:22-23, ரோமர் 6:22-23, 6:22-23 கடைசியில் பாருங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையானதுனால, விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 2வது மரணம் இல்லை. எழுதியிருக்க ரோமர், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மரணத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் யார்? இந்த நித்திய ஜீவன் இயேசு தாங்க நித்திய ஜீவன். அவரை ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பது தான், அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா அது ஒரு தனியாக இருக்கும் போல இருக்குது, அது யாருக்கோ தெரியும் போல இருக்குது, அது எப்படியோ ரகசியமாக ஆண்டவர் சிலர்கிட்ட கொடுப்பார் போல இருக்குது. அப்படி சொல்லாதீங்க. ஒன்றான மெய் தெய்வமாகிய இயேசுவையும் தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதான் நித்திய ஜீவன். நீங்க என்ன அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றார். அனுபவ ரீதியான அறிவு. நித்திய ஜீவன் செத்த பிறகு கிடைக்கிறது இல்லை. இங்கே நீங்க நித்திய ஜீவன், அந்த ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். அது பரிபூர்ணப்படணும். அதுதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, சாத்தானிடமிருந்து மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்திலிருந்து மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மட்டுமல்ல, விக்கிரக வழிபாடுகளிலிருந்து மட்டுமல்ல, பேயின் அடிமைத்தனத்திலிருந்து மட்டுமல்ல, இருளிலிருந்து மட்டுமல்ல, பலவிதமான மூட பழக்க வழக்கங்களிலிருந்து மட்டுமல்ல, மரணத்தின் நின்றும் மரணத்தின் பயத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். the fear of death. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சின, எபிரேயர் 2 ஆண்டவர் எதுக்கு வந்தார் அப்படின்னு போட்டு இப்போ எழுதியிருக்குது. 14வது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. மரணத்துக்கு அதிகாரி யார்? பிசாஸ். ஒரு நாள் நீங்கள் நானும் சொல்லுவோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். சாத்தானுடைய அந்த பாதாளத்தின் பிடியிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார். அது மட்டுமல்ல, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். மரணம்னா பயமா? மரணம்னா பயமா? ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய கடைசி படுக்கையில் சுற்றி நிற்கும் போது, தேவனால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன், எல்லாரும் சுற்றி நிற்கும் போது அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னார், நீங்கள் என்ன அழுது ரொம்ப மனசை கலைக்காதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு பூலோகம் என்னை விட்டு அகன்று போகுது, பரலோகம் என்ன நெருங்கி சேருது, ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு தெரியுது, நான் சந்தோஷமாக போகிறேன். ஏன் அழுறீங்க? என் மனசை ஏன் வேதனைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, பைபிளில் நம்ம கவனிக்கிறோம், என்ன அருமையான வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து ஓடுறார், அதைத்தான் பார்க்குறாரு. பக்கத்தில் நெருங்கி வருது. உன் கிரீடத்தை இன்னொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி நீ உனக்குள்ளதை காத்துக்கொள். உனக்குள்ளதை காத்துக்கோ, இன்னொருத்தனுக்கு போயிடாதபடி ஜாக்கிரதையாக உனக்குள்ளதை காத்துக்கோ. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருங்கள், உனக்குள்ளதை காத்துக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. என் சரீர அழிவில் நின்றும் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மரிக்கவர்கள்
அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இயேசுவினுடைய வருகையில். அழகாக எழுதியிருக்குது, அற்புதமான ஒரு வேத பகுதி. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 51, நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும்? எக்காலம் தொனிக்குமுங்க. ஹலோ, எக்கால சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னா உங்கள் காதுகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? சரியாக அதுக்கு நேராக அதை கேட்கறதுக்கு தயாராக வச்சுக்கிட்டே இருக்கணும், டியூனாக இருக்கணும். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். பார்த்தீங்களா? மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். எஸ், மண்ணான சரீரம் மண்ணில் புதைக்கப்படும், ஆனால் இன்னும் ஒரு மகிமை அடைந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்படும். அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நான் இறந்து போனா என்னை கொண்டு போய் மண்ணில் புதைச்சிருவாங்க. ஒரு நாள் எக்காலம் தொனிக்கும் போது அவங்க தெய்வ சத்தம் கேட்கின்ற காலம் ஒன்று உண்டு. மரித்தோர் தேவனுடைய சத்தம் கேட்கின்ற காலம் வரும். அவங்களுக்கு அது கேட்கும். அந்த இடத்திலிருந்து அழிவில்லாத ஒரு சரீரத்தோடு அவர்கள் எழுந்திருப்பார்கள். அழிவுள்ளதாகிய இது எது? இந்த சரீரம் அழியாமேயும் சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் சாவாமேயும் தரித்து கொள்ள வேண்டும். இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆக இது சாகணும். இது பாவத்தினால் பாதிக்கப்பட்டது. காண்கின்றது எல்லாமே அநித்தியமானவைகள், காணாதவைகள் தான் நித்தியமானவைகள். ஒரு அவரை விதையை போடுறோம், அது மண்ணுக்குள்ளே விழுந்த பிறகு அது செத்து இன்னொன்று முளைச்சிருந்து பாருங்க. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்ன அவரை விதை போட்டிங்களோ, சிவப்பு புள்ளினா சிவப்பு புள்ளி, வெள்ளை புள்ளினா வெள்ளை புள்ளி, கருப்பு புள்ளினா கருப்பு புள்ளியோட சிகப்பாக போட்டிங்கன்னா சிகப்பு, கருப்பாக போட்டிங்கன்னா கருப்பு அவரை அப்படியே வருது. இதே மாதிரி நம்முடைய சரீரம் விதைக்கப்படும். புதைக்கப்படுறதுங்கிறத விட விதைக்கப்படுகிறது. ஒரு நாள் அதே போல ஒரு சரீரம் நமக்கு திரும்ப ஆண்டவர் கொடுக்க போகிறார். இயேசு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுந்தபோது அதே சரீரத்தை அதே போல இருந்தார். பக்கத்தில் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதே மாதிரி தாங்க இருந்தார். ஆனால் அவருக்கு ரத்தம் இல்லை. இப்போ அவருடைய சரீரத்தில் முன்பு ரத்தம் இருந்தது, இப்போ ஒரு மகிமை அடைந்த சரீரம். அவர் எல்லாரும் கூட பேசினார், எல்லாரும் கூட இருந்தார். 40 நாட்கள் அநேகருக்கு தரிசனமாய் அநேக விஷயங்களை போதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய சரீரத்துக்கு அழிவில்லாமை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதிலிருந்தும் விடுதலை. அழிவு கரப்ஷன் ஆஃப் த பாடி, அதிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். 16வது சங்கீதம் 16 கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை, ஆகையால் என் இருதயம் பூரித்தது. கர்த்தரை 8வது வசனம் 9வது வசனம், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். எங்க? கல்லறையில நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். காண விட மாட்டாருங்க, அழிய மாட்டீங்க நீங்க. இயேசு கிறிஸ்து அழிவிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், ஃப்ரம் த கரப்ஷன் ஆஃப் த பாடி. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான விடுதலையை நம்ம கொடுத்திருக்கிறார். இதை தாங்க நம்ம கொண்டாட போகிறோம். பரலோகத்தில் போய் ஆண்டாண்டு காலமா யுக யுகமா அவருடைய முகத்தை பார்த்து அவரோட கூட உலாவி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு ஜீவ நதி ஓரமாக நம்ம உலாவி ஆடி பாடி நிறைய உல்லாசங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய மகிழ்ச்சி, ருசிகரமான புதிய புதிய அனுபவங்கள், திகட்டாத மேலான காட்சிகள் எல்லாம் நம்ம அங்கே அனுபவிக்க போகிறோம். ஆண்டவர் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பரலோக சிந்தை, பரலோக ஆசை வேணும். நம்ம குடியிருப்பு இங்கே இல்லை, பரலோகத்தில். அதனால் இந்த பூலோகம் உங்களை கவர்ச்சியாக இழுக்க விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார், இவைகள் இருந்தெல்லாம் விடுவித்திருக்கிறார். அது பிறகு என் மனசு போல நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் போயிடக்கூடாது. நீங்கள் உங்களை தேவனுக்கு அடிமையாக திரும்ப ஒப்பு கொடுக்க வேண்டும்.
அவர் கிரையை செலுத்தி வாங்கியிருக்கிறாரு. ஆனாலும் அடிப்பேன் உதப்பேன் எனக்கு கீழ்ப்படிஞ்ச நடன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் உங்களை அவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். திரும்பவுமா உங்கள் சரீரத்தை, உங்கள் கண்ணை, உங்கள் காதை, உங்கள் சரீர அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் நீதியின் ஆயுதங்களாக. அவர் உங்களை விடுவித்து விட்டார். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணலாம். ரெண்டு இருக்காங்க. பழைய பிசாசு அவன் ஒரு பக்கம் நிற்கிறான். இங்கே இயேசு கிறிஸ்து புதிய நம்முடைய கதாநாயகர். யார் வேணும்? யார் வேணும்? அடிமையாக அவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் சுயாதீனத்தை நீங்கள் பயன்படுத்தி அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். நீதியை நடப்பிப்பதற்கு, பரிசுத்தத்தை நடப்பிப்பதற்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அது மட்டும் இல்லை, யாக்கோபு இப்போ பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு என்னை விடுவித்திருக்கிறாரு, அதனால என் சொந்த இஷ்டம் சிந்தாபாத், நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் என்னை கேட்க முடியாது, யாரை குறிச்சும் எனக்கு கவலையே இல்லை. அப்படி நடந்துடாத. நாட்டில் சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க, அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. அதனால் நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு என்ன செய்ய? நீ கீழ்ப்படிஞ்சு நட. உனக்கு ஆண்டவர் கொடுத்த சுயாதீனத்தை பாவம் செய்கிறதுக்கு லைசன்ஸாக பயன்படுத்தாத. மனம் போல நடக்கிறதுக்கு அது உனக்கு ஆதார் கார்டாக பயன்படுத்திடாத. ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து வாழ். அதுதான் இங்கே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு இந்த விடுதலை அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிடாத. உனக்கு ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்துருக்கிறாரு, அதை துர்க்குணத்துக்கு மூடலாக பயன்படுத்தாத. தவறு செய்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சரக்கு அடிக்கிறதுக்கு, கோட்டர் அடிக்க, ஆஃப் அடிக்க, கட்டிங் போட, மாப்பிள்ளை இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் எனக்கு அது தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் கட்டிங் அடிக்க போக மாட்டேன். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா நான் செய்கிறது? எனக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துருக்காரு, நீ எல்லாம் கேட்க முடியாது, உன் மனசில் என்ன நினைக்கிறோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் சிகரெட்டு குடிக்கிறேன், பீடி குடிக்கிறேன், யாருக்கும் தொல்லையே இல்லை. நான் என் வாயில் என் காசை வச்சு நானாக ஊதிட்டு இருக்கேன். நீ ஊதி எங்கே விடுற? நீ சும்மா காற்றுல விடுற. அதை சுவாசிக்கிற 1000 பேருக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா? ரோதனை ஒன்றால். அதை நினச்சாவது விடலாமே. ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க நம்ம ஆட்கள் புகைச்சு இந்த காற்றை மாசுபடுத்துகிறோம். பொது இடத்துல குடிக்காதீங்கன்னு சொன்ன எவனாவது கேட்குறானா? இந்த கவர்மெண்ட்டாவது செய்யுமா? வாங்கினா சாராயை வாங்கினியா, சரக்கை வாங்கினியா, வீட்டில் கொண்டு போய் ஊற்று அப்படின்னு சொன்னால் கூட பாதி பிரச்சனை தீர்ந்துருமே. எவனும் வழியில் குடிச்சிட்டு படுப்படாது, நடமாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட பரவாயில்லையே. எல்லாரும் அடுத்தவங்களுக்கு தீமை செய்கிறாங்களே. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சுயாதீனத்தை, சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க. அதை துர்க்குணத்துக்கு மூடலாக பயன்படுத்தாதீங்க. ஒரு வார்த்தை நம்ம கவனித்து முடிச்சிடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் பாருங்க. 13 5:13, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அற்புதமான வார்த்தை. இந்த சுயாதீனத்தை, இந்த சுதந்திரத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்காதீங்க. யாருக்கும் தீமை செய்யாதீங்க, உங்களுக்கும் நீங்க தீமை செய்யாதீங்க. அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புனால? தேவ அன்புனால. தேவனுடைய அன்புக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு, அகாப்பே அன்பு, உயர்தரமான அன்பு. அந்த பூமியில் எங்கேயும் பார்க்க முடியாது, கிடைக்காது, அபூர்வமானதில் இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. அது தேவன் நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிற அன்பு. அது நீங்க தயாரிக்க முடியாது, நீங்க கடனெல்லாம் வாங்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறார். அந்த தேவ அன்பினால் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. இந்த சுதந்திரத்தை நீங்க மதிங்க, இதை கொண்டாடுங்க. நிறைய விஷயம் நம்ம கேட்குறோம், யோசிங்க, இதை குறித்து பாருங்க. வேதத்தில் எவ்வளோ மகத்துவமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு.
உங்கள் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி கிடக்குமா? இது ஏதாவது கிடைக்குமா? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குமா? குறைச்சிக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. தேவனுடைய வேதத்தில் நாட்டம் செலுத்துங்க. மனதை அவர் மேலே பதிங்க. பரலோக சிந்தையோடு வாழுங்க. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.